உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜெயவாராகி. சனி பெயர்ச்சி நடந்து சனி தரும் யோகங்கள் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய கருணை இருக்க போது. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சின்னு சொன்னேன். அதாவது முக்கியமான அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ புதுசா இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஈரானோட நிற்காம அந்த யுஏஇ எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பூரா அது பரவி இருக்கு. எல்லாரும் பக்கத்து சும்மா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். நிச்சயமா பல மாற்றங்கள் நிகழும், யுத்தங்கள் நடக்கும். அப்ப இது பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? இதுல இந்த யுத்தத்தால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை. அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரிழக்கிறவங்க இருப்பாங்க, பொருளாதார நிலையில சீர்குலையக்கூடியவங்க இருப்பாங்க. இதுல நீங்க உள்ள பூந்து யோகத்தை அழிந்து வர முடியுமா? அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எதெல்லாம் யோகம்? அஷ்டம சனி இருக்கு, நமக்கே தெரியும். சும்மா பொய் சொல்லக்கூடாது. நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சும்மா பொய் சொல்லக்கூடாது. இதுல யாருக்கெல்லாம் நன்மைனா நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல யோகம் தரும். யாரு? கேட்டரிங் வச்சு நடத்தக்கூடியவங்க, கேட்டரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, போச்சுன்னா வெல்டிங் செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை என்பர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா இதெல்லாம் பிலிம் ரிலேட்டடா வரக்கூடியது. அரசியல்னு சொன்னா வாய் தந்தா என்ன சொல்லுங்க, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய் நிறைய பொய் சொல்றது, சிரிச்சுக்கிட்டே சொல்றது, நம்புற மாதிரியே சொல்றது. அப்புறம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவதுன்னா சூரியன் ராகு தொடர். அதே போல டாஸ்மார்க் இண்டஸ்ட்ரி, போதை பொருள் சம்பந்தப்பட்டது, அந்த சிகரெட் ஆகட்டும், அந்த இண்டஸ்ட்ரி அது சார்ந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த C&F பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இதெல்லாம். அன்னைக்கு கூட நமக்கு ஒருத்தர் கால் பண்ணார், நான் ஐடிசி எடுத்து பண்றேன். ஐடிசினா நம்ம எல்லாருக்கும் இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, சிகரெட் நல்ல லாபம் கிடைக்குது. ஒரு சின்ன ஒரு ஏரியா தான், ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தான் கொடுப்பாங்க. அதுக்கே நிறைய பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு அதுல நஷ்டம் வந்திருக்கு. நான் ஒரு ஷோரூம் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் தெரியாம இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டா இதெல்லாம் மளிகை கடைக்கு அனுப்புறாங்க, அதுல அவ்வளவு லாபம் இல்லை. இதை எடுத்தாதான் நான் இதை கொடுப்பேன்னு எங்களை டிமாண்ட் பண்றாங்க. ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணலாமா, இதுல இருந்து எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஜம்ப் பண்ணிக்கலாமா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. அப்போ சிம்ம ராசி என்பர்கள் இது போல நெருப்பு அதனால சொன்ன போதைப் பொருட்கள் அப்படின்னு சொன்ன டாஸ்மார்க்கா இருக்கலாம், அல்லது வஸ்துக்களாக இருக்கலாம், அல்லது சிகரெட் சம்பந்தப்பட்ட ஐடிசி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை இது சார்ந்த ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, டைரக்ட் இன்டைரக்டா பண்ணக்கூடியவங்க, சில விஷயங்களா வெளியில சொல்ல முடியாது மறைமுகமான சில தொழில்கள் இருக்கு. அந்த மறைமுகமான பிசினஸ் பண்ண செகண்ட் பிசினஸ் சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி செகண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த சனி தரும் யோகம் அமையும். இதை தவிர்த்து நான் நல்லவனா இருக்கேன், நான் நல்ல பிசினஸ் பண்றேன், நான் நியாயமா இருக்கேன், நான் ஒழுக்கமா இருக்கேன், நான் வேலைக்கு போறேன், இவங்க எல்லாம் கவனம் தேவை. ஓகேவா? நான் போலீஸா இருக்கேன், காவல்துறையில ஒர்க் பண்றேன், அல்லது நீதிபதியா இருக்கேன், அல்லது கோர்ட்ல ஒர்க் பண்றேன், நான் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில இருக்கிறேன்,
இவங்க எல்லாம் எச்சரிக்கை கவனம் தேவை. இங்க யோகம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான யோகம் உண்டாகும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும், மெயினா பிரைவேட் ஜாப், அப்புறம் கவர்மெண்ட் ஜாப், லோக்கல். அப்போ ப்ரமோஷன்ஸ் அதுதான் திடீர் அதிர்ஷ்டம். அந்த கம்பெனில அடுத்து என்னோட நேம் தான் சாமி நேம் லிஸ்ட்ல இருக்கு, இது வாட்டி எனக்கு கிடைக்குமா? அதே போல நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன், அந்த எக்ஸாம் எழுதுக்கிறேன், எனக்கு இவ்வளவு ஸ்கோர் பண்ணணும், என்னோட நேம் லிஸ்ட் வருமா? இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல கடைகள் வச்சு நடத்தக்கூடிய ஷாப் சென்டர்ஸ், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், ஒரு பொட்டிக்கா இருக்கலாம், எல்லாம் ஒரு ஹார்ட்வேர்ஸா இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப்பா இருக்கலாம், ஒரு செப்பல் ஷாப்பா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், உட்டு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பிளைவுட்ஸ், கிளாஸஸ், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கைத்தொழில் செய்யக்கூடியவங்க, கைத்தறிகள் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கடன் சுமைகள் குறைந்து வருமானங்கள், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான யோகம், 8ஆம் இடத்து யோகம் உள்ளது. அப்போ நீங்க வேர்ல்டு எங்க இருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு உண்டா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்படிங்க இருக்கா இல்லை, எனக்கு யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன்.